then parents இருந்து பாருங்க then parents இருந்து இவருக்கு ரிலீவிங் ரிப்ளை போகும். சோ பேரண்ட்ல இருந்து அவங்களுக்கு என்ன போகுது, ரிப்ளை போகுது. எப்ப என்ன ரிப்ளை போகணும், நாங்களும் இதை அக்செப்ட் பண்ணுவோம்ன்ற விஷயத்தை இதை சொன்னா பாருங்க. அந்த எங்க the applicant's approval will be confirmed if the course notes and the fee acceptance response is sent back to the university via email by the parent. அப்ப பேரண்ட்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு இமெயில் வரும். என்ன இமெயில் வரணும், அந்த இமெயில அதை நீங்க எழுதியாலும் ரெஸ்பான்ஸ் இமெயிலாலும் போடும். அப்படி இல்லாட்டி acceptance ரெஸ்பான்ஸ் என்றாலும் சரி. அப்படி இல்லையா இங்க எழுதிக்கிறேன் ரெஸ்பான்ஸ் இமெயில், பதில் கடிதம், ரெஸ்பான்ஸ் இமெயில், ரெஸ்பான்ஸ் லெட்டர், response letter. Otherwise, the detail of the applicant will be deleted from the online system. அப்படி இல்ல அந்த ரெஸ்பான்ஸ் வரலையா டீடைல்ஸ் எல்லாம் delete பண்ணுவாங்களா, அவரே யூனிவர்சிட்டில ஸ்டூடண்ட் இல்லன்றா. சோ அப்ப இது வரைக்கும் முடிஞ்சு. தென் இப்ப போங்க லாஸ்ட். Selected applicant must attend the university directly on the specific date when joining the course. Right? அப்ப இங்க செலக்ட் ஆன ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த செலக்ட் ஆன ஸ்டூடண்ட்ஸ் அல்டிமேட் இடமே நடத்தாங்க. ரைட்? இந்த செலக்ட் ஆன ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன போகும், ஜாயினிங் டேட்ஸ் என்றா செலக்ட் ஆன ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்கும், யுனிவர்சிட்டிக்கு ஜாயின் ஆக வேண்டிய டேட். யூனிவர்சிட்டிக்கு நீங்க எப்ப வரணும் அப்படின்னு சொல்றது ஜாயின் ஆக வேண்டிய டேட்ஸ் என்றா. சோ இந்த ஜாயின் ஆக வேண்டிய டேட்டுக்கு அவங்க யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்ய போறாங்க பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். Selected applicants must attend the university directly on the specific date when joining the course. At that time, their personal details will be considered and the applicant will be given admission number. Applicant will be given admission number. Right? So பாருங்க, government இருந்து உங்களோட personal details கிடைச்சு joining date மட்டும் போடலாம். இங்க நீங்க போடலாம் admission number போடு. இதுல அவங்களுக்கு என்ன கிடைக்குது, admission number கிடைக்கும். So admission number யாருக்கு, applicant க்கு admission number போடு. Right? The student then hand over the fee for the year to the cashier with his or her admission number. இப்ப சொல்றாரு இந்த applicant க்கு admission number கிடைச்சதா. So இந்த applicant க்கு admission number போனதோட அவருடைய பேரை மாத்துறாரு ஸ்டூடண்ட். சோ இப்ப புதுசா நீங்க எழுதலாம் ஸ்டூடண்ட். புதுசா ஒரு என்டிட்டி வருது அது ஸ்டூடண்ட். சோ ஸ்டூடண்ட் இப்ப என்ன செய்யணும் பாருங்க, தொடர்ந்து the student then hands over the fee. அப்ப ஸ்டூடண்ட் என்ன செய்றாரு, fee, course fee, right? Hand over the fee of the year to the cashier with his or her admission number, plus admission number. Admission number plus நீங்க கேட்கலாம், சார் கேஷியருக்கு செல் பண்றதுனால போட்டுருக்கீங்க, நீங்க ஏன் அந்த சிஸ்டமுக்கு அனுப்பினீங்க அப்படின்னு. ஆரைட், அவசரப்படவான அதுக்குரிய காரணம் கீழே பந்தில் இருக்கு. அங்க வந்து விளங்கப்படுத்துற அதுக்குரிய காரணம் கீழே பந்தில் இருக்குது பாருங்க. நான் வாரணம் cashier with his or her admission number and cashier accept it and issue a receipt and ID. cashier அதை அக்செப்ட் பண்ணால் அவர் என்ன செய்வாராம், பேமெண்ட்டுக்குரிய ரெசிப்ட், பேமெண்ட் பண்ணதுக்குரிய ரெசிப்டையும் அதே நேரத்துல ஸ்டூடெண்ட் ஐடியையும் சென்ட் பண்ணுவாராம். அதையும் சொல்றாரு என்னவா, receipt and ID plus ID to the student. Once the registration of all the selected student is completed, the course details, student details, and the fee details are prepared as a report and sent to the university administrator.
are sent to the university administrators. So இங்க வருவாரு university administrator இங்க வரணும். So university administrator. University administrator. So அவருக்கு போகுது report. அவருக்கு போகுது ரிப்போர்ட்னு மட்டும் போட்டீங்கன்னா போதும். அவருக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சரி. தென் தொடர்ந்து வாசிப்போம். Student details and fee details are okay. Then in this student registration system, 4 clerks and 2 cashiers were to register student. அப்ப இந்த பாயிண்ட் தான் முக்கியம். இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா இந்த சிஸ்டம்ல யாரா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாக்ஸ் யாரு இந்த சிஸ்டம்ல கிளாக்ஸும் கேஷியர்ஸும் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வர்க் பண்றாங்க. therefore அந்த கிளாக்ஸையும் கேஷியர்ஸையும் இங்கே உள்ள வச்சுக்கலாம். அதனாலதான் கேஷியர்ன்றத வெளியேதான் இங்க உள்ள ஓகே. சோ பாருங்க ஓகே இதே மாதிரி வரைஞ்சாங்கன்னா பெயிண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே ரைட். சோ தென் இதுக்கு நான் ஒரு மார்க் சிஸ்டம் எடுத்தேன். இதுக்கு ஒரு மார்க் சிஸ்டம் எடுத்தாலும் எப்படி மார்க்ஸ் வரும் சரியா? இந்த சிஸ்டமுக்கு ஒரு மார்க் சும்மா ரைட். சோ இதுக்கு ஒரு மார்க் இதுக்கு ஒரு மார்க் இதுக்கு ஒன்று இங்க ஒன்று. சோ டோட்டலி எத்தனை மார்க்ஸ் வந்துட்டு 5 மார்க்ஸ் வந்து டோட்டலி 5 மார்க்ஸ். தென் பாப்போம் இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11. So but total 16 marks. இந்த 16ல உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும் சொல்லுங்க. இந்த 16ல எத்தனை மார்க்ஸ் வரும்? இந்த 16ல உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்? குட். இக்ரா குட். வேற அதர் இக்ரா ஓகே குட். மத்தவங்க பரவாயில்ல நீங்க எவ்வளவு தூரம் வரைஞ்சிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் சொல்லுங்க. பார்த்து வரைங்க பாப்போம். விக்ரம் மட்டும் தான் வரைஞ்சிருக்கிறாங்க போல ஃபுல்லா. சோ மத்தவங்க குயிக்கா பார்த்து வரைங்க.
Okay. Then put a heading. Then put a heading. Data flow diagram. Then put a heading. Data flow diagram. Data flow diagram. இப்ப நாங்க படிச்சது context diagram படிச்சு. So இப்ப அடுத்த move பண்ண போறோம் data flow diagram. So next we are going to move data flow diagram. The data flow diagram னு சொல்றது பாத்து பண்ணுங்க data flow diagrams அப்படினு சொல்றது just context diagram நான் ஏற்கனவே சொன்னேன் context diagram also data flow diagram but high level data flow diagram. இப்ப நாங்க பார்க்க போறது level 1 data flow diagram. level 1 data flow diagram. So பாருங்க இப்ப நாங்க இந்த பாடத்துல 3 context diagram 3 context diagram வரைஞ்சிருக்கோம். So அந்த context diagram எல்லாத்துலயும் data வருது சிஸ்டம்ல process ஆகுது then output போகுது. data வருது சிஸ்டம்ல process ஆகுது then output போகுது. So இப்படி தான் படிச்சோம். இப்படி தான் என்ன செஞ்சோம் படிச்சோம். ஆனா இங்க context diagram data flow diagramல இதே விஷயத்தோட சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் அட்வான்ஸ் ஆயி context diagramல இதே விஷயத்தோட சிஸ்டம் அப்படின்ற இன்னொரு விஷயம் அட்வான்ஸ் ஆயி சோ அந்த சிஸ்டம் அட்வான்ஸ் ஆயிருக்கிறத இங்க பார்ப்போம். இந்த சிஸ்டம் அட்வான்ஸ் ஆயிருக்கிறத இங்க நாங்க பார்க்க போறோம். தென் ஒரு ஹெட்டிங்கா போடுங்க டேட்டா ஃப்ளோ டயக்ராம் எடுத்து செய்ய போட்டு அடுத்த ஹெட்டிங் கம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ளோ டயக்ராம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் கம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ளோ டயக்ராம். Data flow diagram. சரியா? Right. So what? Components of data flow diagram. Components of data flow diagram. So first one external entity. இது அங்கேயும் இருந்துச்சு. External entity. External entity. Then second one data flow. Data flow. Data flow. And third one process. Third one process. And fourth one data store. Data stores. Fourth one, data stores. Data store, right? Sir. Okay. So first, sorry. Then external entity. First study external entity. External entity. First one, external entity, right? Okay. So external entity. Last class external entity சொன்னா என்னன்னு சொல்லி முந்தின கிளாஸ்ல நாங்க படிச்சோம். யாரும் சொல்லுங்க பாப்போம் external சொன்னா என்னன்னு சொல்லி. external entity சொல்றது என்ன?
right? Anyone? External entity. Right. Okay. So external entity சொல்றது இங்க பாருங்கம்மா, நீங்க நான் திருப்பி சொல்றேன், நீங்க வாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா, நீங்க எனக்கு ஜஸ்ட் அதை ரிப்ளை செட் பண்ணால், அதாவது நீங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம், அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரைட், ஓகே. சோ நான் அங்க தந்த அதே நோட்ஸ் தராம இங்க வித்தியாசமான நோட்ஸ் வந்து தான், சேம் நோட் தான், பட் கொஞ்சம் இங்க ஒரு வித்தியாசமான நோட் தரேன். ரைட், இங்க ஒரு டிஃப்ரெண்டான நோட் தரேன், அதை நாங்க இங்க எழுதுவோம். சோ பாப்பா எக்ஸ்டர்னல் என்டிட்டி இல்ல, அங்க தந்த நோட் ஒன்று, அதே போல இன்னொரு நோட்ஸ் இங்க வரும். அப்ப எழுதுங்க, முதலாவது எழுதுவோம் எக்ஸ்டர்னல் என்டிட்டி. ரைட், ஃபர்ஸ்ட் எழுதுங்க எக்ஸ்டர்னல் என்டிட்டி. எக்ஸ்டர்னல் என்டிட்டி. ரைட், சோ இதுல இருக்கிற மாதிரியே எழுதுங்க. ரைட், சோ எழுதுங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். External entity, also known as external resource or external resource or are things, example, peoples, machines, organizations, which contribute the data or information to the system or which receive data information from it. So first என்ன சொல்றாரு, also known as external resource or recipient are things, அதாவது are things யார் யாரு, peoples இருக்கலாம், machines இருக்கலாம், organizations இருக்கலாம், which contribute data or information to the system, data or information to the system, or which receives data or information from it. அப்ப இந்த எக்ஸ்டர்னல் என்டிட்டின்னு சொல்ற இந்த யார் இந்த எக்ஸ்டர்னல் என்டிட்டின்னு சொல்ற விஷயம் இங்க பாரு, நான் திருப்பி ஒரு வாட்டி போர்டுக்கு வாரு. இந்த எக்ஸ்டர்னல் என்டிட்டின்னு சொல்ற ஆள் என்ன செய்வாரா, எங்களுக்கு தெரியும், அவர் நாங்க சர்க்கிள்ல குறிப்போம், அது டேட்டா சென்ட் பண்ற ஆளா இருக்கும், இல்ல ரிசீவ் பண்ற ஆளா இருக்கும். சோ இதான் நோட்ட சமரி, நோட்ட சமரி. ரைட், தென் ரெண்டாவது நோட், தென் செகண்ட் நோட், தென் அதுல செகண்ட் நோட்டுக்கு போ. அதுல செகண்ட் நோட் எழுதுங்க. அந்த செகண்ட் நோட் எழுதுவோம். The name given to an external entity represents a type, not a specific instance of the type. இதுல அர்த்தம் விளங்குச்சா? இதுல மீனிங் என்னன்னா, the name given to external entity, so நாம படிச்சோம் மேலே, applicant, student, customer, administrator, so அப்படின்னு represent the type, not a specific instance of this type. டைப்ல வர ஒரு ஸ்பெசிபிக் பர்சன், சோ முக்ஷித், அதே மாதிரி ஷஸ்னா இல்ல இக்ரா அப்படின்னு யார்டையும் பேர் இல்லை, டீச்சர், ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். சோ இதைத்தான் சொல்லுவோம் எக்ஸ்டர்னல் என்டிட்டிக்கான பெயர். ரைட், அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் நோட் எழுதுங்க. when modeling complex systems, each external entity in a data flow diagram, DFD will be given a unique identifier, அதாவது யூனிக் ஐடென்டிஃபையர்னு சொன்னா, ரைட், will be given unique identifier. It is common practice to have duplicate of external entities
in order to avoid crossing lines, or just to make diagram more readable. சரி, இங்க பாருங்க, செகண்ட் நோட்ல என்ன சொன்னாருன்னா அவருக்கு ஒருவேளை டேட்டா ஃப்ளோ டயக்ராம், சோ ஒருவேளை டேட்டா ஃப்ளோ டயக்ராம் இருக்குதானே, அந்த டயக்ராம் காம்ப்ளெக்ஸ் ஆன, சோ காம்ப்ளெக்ஸ் ஆனன்னு சொல்றது தெரியுமா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல டேட்டா ஃப்ளோ டயக்ராம் காம்ப்ளெக்ஸ் ஆகிற சந்தர்ப்பம் தெரியுமா சொல்றோம். சோ இங்க இருக்கிற ஒரு சிஸ்டம், சரியா, இங்க இருக்குது ஒரு ப்ராசஸ், ஒரு என்டிட்டி. இப்ப இந்த என்டிட்டிக்கு ஓகே, இங்க இருந்து டேட்டா வருது, இதுல இருந்து டேட்டா வருது, இதுல இருந்து டேட்டா வருது, சோ இதெல்லாம் டேட்டா வாரது போடணும்னு வைங்க, சோ டேட்டாஸ் வந்துட்டு இருக்கு. சரி, சோ இப்ப இன்னொரு சிஸ்டம், அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்டர்னல் என்டிட்டி, இதுல ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டி இருக்கு. சோ இப்போ ஒவ்வொன்றுல இருந்தும் ஒவ்வொரு டேட்டாஸ் இந்த மாதிரி வந்துட்டே இருக்குன்னு வைங்க. சோ தென் இங்க இன்னொரு சிஸ்டம் இருக்கு, இங்கேயும் இன்னொரு, சோ எல்லாமே டேட்டாஸால ஃபில் ஆகுது. இப்ப ஒரு கேள்வி வருது எனக்கு, என்ன தெரியுமா, இந்த என்டிட்டில இருந்தோ இல்ல இந்த சிஸ்டம்ல இருந்தோ எல்லா இடமும் ஃபுல்லுன்னு வச்சுக்கோமா, எல்லாம் சோ இருந்து இங்க ஒரு டேட்டா போகும், சோ இப்ப இங்க இருந்து ஒரு டேட்டா இங்க வருது, சிஸ்டமுக்குள்ள இன்னொரு சிஸ்டத்தை இங்க அனுப்பப்படணும். சோ இப்போ ஒரு டேட்டா லைனா கிராஸ் பண்ணிக்கிட்டு வருதுங்களா, இங்க இருந்து வர டேட்டா நான் இங்க மார்க் பண்ணணும். சோ அந்த டேட்டா வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும், இந்த டீல் சுத்தி கொண்டு வந்து போட வேண்டி வரும், இல்லையா, இல்ல இப்படி கொண்டு வந்து போட வேண்டி வரும், அப்படி இல்லையா, இதுல இருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டு வர வேண்டி வரும். ஆனால் இப்படி இந்த க்ராஸான பிழை, இவர்ல இருந்து இங்க சென்ட் ஆகுது, இங்க இருந்தால் டேட்டா சென்ட் ஆகுது. சோ அப்ப என்ன செய்யணும், இதே என்டிட்டிய இவருக்கு பக்கத்துல கிரியேட் பண்ணு, அதே என்டிட்டிய அவருக்கு பக்கத்துல கிரியேட் பண்றேன், அவருக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன், இங்க ஒரு மார்க், அதே மாதிரி இங்க சோ இங்க இன்னொரு மார்க். சோ அப்ப இதுல அர்த்தம் என்னன்னா, இந்த என்டிட்டி டூப்ளிகேட் ஆகுது, மீனிங் என்ன, இந்த இங்க ஸ்டூடெண்ட் என்டிட்டியா, அதே ஸ்டூடெண்ட் என்டிட்டி தான் இங்க, சோ டூப்ளிகேட் பண்ணி காட்டுகிறேன். சோ அப்ப இது இந்த ஏ என்பது இவர் டூப்ளிகேட் என்டிட்டி. சோ இங்க நீங்க டூப்ளிகேட் சிம்பிள் இது நீங்க காட்டாட்டியும் ப்ராப்ளம் இல்ல, பட் அங்க நீங்க கட்டாயம் டூப்ளிகேட் சிம்பிள் காட்டியா, அவனை கட்டாயம் டூப்ளிகேட் சிம்பிள் காட்டியா ஆகணும். சோ இதைத்தான் நம்ம சொல்றோம் ஐடென்டிஃபையர், சொல்றோம் ஐடி. சோ இதே தான் இங்கேயும் ஐடி, சோ ஐடென்டிஃபை. அப்ப ஒரு ஐடென்டிஃபை வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் பண்ணி காட்டுறது. ஏன் நீங்க ஐடென்டிஃபை வச்சுக்கிறீங்கன்னா, ஒருவேளை இதே ஐடென்டிஃபை டூப்ளிகேட் தான் இங்க இருந்து வைங்கல, சோ இப்ப நான் இதே ஏபிசின்னு கொடுப்பேன், இப்படியே வச்சிருக்கேன். சோ இதுல யார்கிட்ட இது யார்கிட்ட டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கலாம். சோ அதனாலதான் ஒரு ஐடி கிரியேட் பண்றேன். சோ இது இந்த மாதிரி ஐடி கிரியேட் பண்ணி காட்டினா இப்ப எனக்கு தெரியும், சோ இங்க நான் எழுதுறேன், சோ இதுல போடணும், டி இது டூப்ளிகேட் for this one and இது டூப்ளிகேட் for this one ன்னு சொல்லி ஐடியா வந்து வரும். அப்ப அதுக்காகத்தான் இந்த டூப்ளிகேட் என்டிட்டி இந்த விஷயத்தை கொண்டு வரும், அதுக்காகத்தான் டூப்ளிகேட் என்டிட்டி சொல்ற பாயிண்ட உள்ள கொண்டு வரோம், இல்லைங்களா. சோ அப்ப இதே எப்படி, சோ சாதாரணமா எக்ஸ்டர்னல் என்டிட்டி, நார்மலி எக்ஸ்டர்னல் என்டிட்டி எப்படி குறிப்போம், நார்மலி எக்ஸ்டர்னல் என்டிட்டி குறிக்கிறது இந்த மாதிரி, எப்படி நார்மலி எக்ஸ்டர்னல் என்டிட்டிக்கு ஒரு நீள்வட்டம் குறிப்போம், இது எக்ஸ்டர்னல் என்டிட்டி. சோ இது டூப்ளிகேட். சோ அடுத்து டூப்ளிகேட் என்டிட்டி, அடுத்தது டூப்ளிகேட் என்டிட்டி. duplicate entity. So இப்படி குறிப்போம் duplicate entity.
சரி சோ ரெண்டையும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க duplicate entity duplicate entity right so entity external entity external entity முடிஞ்சு அவசரப்படாதீங்கம்மா क्वेश्चंस பாருங்க அதுல இருக்குது duplicate entity வர மாதிரி கேள்வி எல்லாம் அங்க இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகுமா இன்னும் கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா அங்க நாங்க அத பார்த்து பேசுவோம் right then put a heading data flow second heading data flow second heading data flow இல்லங்க data flow right so for the data flow the best data for information flow to form a process அப்ப data flow என்னதுக்கு information flow பண்றதுக்கு இல்லாட்டி process form பண்றதுக்கு data flow காட்டும் information flowing க்கு data information flowing காட்டுறதுக்கு அப்படி இல்லையா process create பண்றதுக்கு data flow காட்டும் then second one, the arrows must be either start end or end at a process box அப்ப தெளிவாக கொள்ளுங்க இந்த டேட்டா ஃப்ளோட சொல்ற இந்த ஃப்ளோ கொண்டு ப்ராசஸ்ல போய் முடியணும் எங்க ப்ராசஸ் பாக்ஸ்ல போய் முடியணும் அப்படி இல்லையா ப்ராசஸ் பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பட் அப்ப இதுல இருந்து ஒரு ஐடியா உங்க மைண்டுக்கு வரணும் என்னது அப்ப எல்லா டேட்டாஸும் அப்ப என்னவா எல்லா டேட்டாஸும் என்ன செய்யணும் ப்ராசஸ் பாக்ஸ்ல ப்ராசஸோட சம்பந்தப்படும் every data is the connection with the process so process oda connection illaya and the data flow பிழைன்றதா இதுதான் ஓகே சோ அப்ப data flow எப்பயுமே processல முடிவடையணும் இல்ல processல ஸ்டார்ட் ஆகும் it is impossible for data to it is impossible for data to flow from data store to data store to data store except we are a process and external entities are not allowed to access data stores directly இங்க ரெண்டு ரூல்ஸ் சொல்றாரு என்னவா டேட்டா ஸ்டோர்ல இருந்து இந்த ஸ்டோர்ல இருந்து ஒரு ஸ்டோருக்கு டேட்டா ஃப்ளோ இருக்க இயலாதா அதே மாதிரி என்டிட்டில இருந்தும் ஸ்டோருக்கு டேட்டா ஃப்ளோ இருக்க இயலாதா வேற விஷயம் சோ அப்ப இந்த ரூல் முக்கியம் எப்படி ஸ்டோர்ல இருந்து ஸ்டோருக்கும் டேட்டா ஃப்ளோ இல்ல likewise entity ஸ்டோருக்கும் direct data flow இல்ல then third one errors must be named errors க்கு name the error என்ன நடக்குது நம்ம அங்கே பழைய context diagram ல எழுதி பண்ணிட்டோம் errors must be named இதுல என்ன நடக்குது இந்த process என்னன்னு சொல்லி எழுதியா function எழுதியா then last one
double-ended arrows may be used with care. Double-ended arrows may be used with care. Double-ended arrows use பண்ணலாம். கவனமா யூஸ் பண்ணணும். வேணும் கேட்டா ஒரே விஷயம் நடக்கிறதா இருந்தா asking the name and giving the name and ஒரே வேலையா இருந்தால் then உங்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த ஒரே சென்ட் பண்ண process ரிசீவ் பண்றது phone call அப்படின்னா சென்டிங் ரிசீவிங் ஒரே டைம்ல நடக்குமா இல்லையா? so then அதை நீங்க டபுள் நேரம்ல காட்டணும். அதை நீங்க என்ன செய்யலாம்? டபுள் நேரம் யூஸ் பண்ணலாம். பட் மற்ற சந்தர்ப்பங்கள்ல செய்யலாம். சோ ஒவ்வொன்றாவே தனித்தனியா காட்டி பண்ணல மட்டும் நல்ல சரியா? ரைட். சோ அப்ப டேட்டா ஃப்ளோ சரி. then data flow is then next one, right? So data flow சரி. அப்ப அடுத்து பாப்போம். next put a heading என்னது? process. Process. அடுத்து போடுங்க process. So then எழுதுவோம் process. Right. Process. Transform or manipulate date. Transform or manipulate data. Second note, each box has unique number as an identifier and unique name. And imperative. Example, do this statement in the main box area. Main box area. The top line is used for the location of or the people responsible for the process. So பாருங்க process and transform or manipulate data. And next one, each box. So process காட்டுறதுக்கு நாம யூஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு box தான் process யூஸ் பண்ணும். பட் context diagramல just box மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஆனா இங்க என்ன செய்ய போறோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்க என்ன செய்ய போறோம்? இத மாதிரி பயன்படுத்த போறோம். சோ இந்த இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ற இந்த இடத்துல இங்க போய் எழுதுறது ஐடென்டிஃபையர் இங்க எழுதுறோம். சோ இந்த இடத்துல சொல்லுங்க. சோ இந்த இடத்துல 1 அப்படின்னு போட்டா சோ இதுதான் ஐடி ஆஃப் தி ப்ராசஸ். ஐடி நம்பர் அப்படின்னு நம்பரா தான் இருக்கு. இது ஐடி நம்பர். இது ஐடி நம்பரா இருக்கு. and இந்த இடத்துல நீங்க ஐடி இந்த இடத்துல நேம் கண்டுபிடிக்கலாம். பிரச்சனை இல்லை. சோ இது நேம் அந்த ப்ராசஸ்ல பேர். நாங்க எழுதுறோமே process அந்த process பெயர். சோ இங்க எழுதுவோம் அந்த process ஃபங்க்ஷன். இது எழுதுவோம் என்ன ஃபங்க்ஷன் அது செய். இந்த இடத்துல எழுதுவோம் ஃபங்க்ஷன். சோ இந்த மூணு தான் processக்கு வேணும். இந்த மூணு தான் processக்கு வேணும். சோ இதுக்குள்ள எழுதி போடு. சோ இது ஐடி நம்பர், இது நேம், இது ஃபங்க்ஷன்.
then last data store. Last போடுங்க data கடைசியாவது data store. அதையும் முடிச்சிட்டு வருவோம் data store. போடுங்க data store. அதை முடிச்சிட்டு அத திருப்பி போடுவாங்க data store. So then so the data store are some locations where data is held temporarily or permanently. Data stores are some location where data is held temporarily or permanently. In physical data flows, there can be 4 types. There can be 4 types. பாருங்க 4 types. அதுல first type D, first type D, second type M, third type T, fourth type TM. Right? First type D என்றால் computerized, second type M manual, third type நீங்க transistor போடுறீங்க நீங்க temporary போடுறீங்க பிரச்சனை இல்ல. Third type temporary and fourth type temporary manual. Transist manual. So பாருங்க computerized and second one manual, third one temporary, fourth one temporary and manual. So the last note இந்த நோட் தேவையில்லை கீழிக்கிற else if அது தேவையில்லை இவரோட நீங்க சரி அப்ப இப்ப வரும் சோ இங்கேயும் ரொட்டேஷன் ஸ்டோர காட்டுறதுக்கு லொகேஷன் ஒரு பாக்ஸ் தான் அங்க இங்கேயும் ஸ்டோர காட்டுறதுக்கு பாக்ஸ் தான் தீருவோம் பட் என்ன செய்ய போறது தெரியுமா பாக்ஸை இந்த பாக்ஸை ஃபில் பண்ண போறதுல எண்ட் பண்ண போறது இல்லை சோ இங்கதான் ஆல் பாக்ஸை எண்ட் பண்ணல சோ இதுல எழுதுவோம் ப்ராசஸ் இதுல எழுதுவோம் ஸ்டோர்ட் நேம் இதுல ஸ்டோர்ட் நேம் எழுதுவோம் இங்க எழுதுவோம் ஸ்டோர் டைப் என்ன அத எழுதுவோம் ஸ்டோர் டைப் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் காட்டலாம் ஒரு ஸ்டோர் என்னது ஒரு ஸ்டோர் காட்டன் TM5 அப்ப சோ ஸ்டோர் த பேர் ஃபைல் பட் இட் இஸ் டெம்பரரி அண்ட் மேனுவல் ஸ்டோரேஜ் அப்படினு இதில இருந்து நாங்க எடுத்துக்கிற பாயிண்ட் இந்த ஐடியா என்ன சோ ஸ்டோர் த பேர் ஃபைல் and அந்த ஃபைல் டெம்பரரி அண்ட் மேனுவல் தான் இதில இருந்து வர ஐடியா சோ அப்ப பாப்போம் இப்ப நாங்க இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் சோ எக்ஸ்பிளனேட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி டேட்டா ஃப்ளோக்கு வந்து அடுத்த பக்கம் இப்ப இந்த process and store then இப்ப இங்க லாஸ்டா போடுற ஹெட்டிங் rules of data flow diagram rules of DFT so இங்க rules of DFT என்னன்னு கேட்டா ரைட் சோ ஒரு process இருந்தா ஒரு process இருக்குதுன்னு process அந்த processக்கு கட்டாயம் இன்புட் இந்த process கட்டாயம் என்ன செய்யணும் இன்புட் இருக்கணும் கட்டாயம் ஒரு இன்புட் இருக்கணும் அதே மாதிரி processல இருந்து ஒரு அவுட்புட் இருக்கணும் இல்லாட்டி என்ன செய்ய பிற இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை காட்டுறீங்களா சோ இந்த மாதிரி ஒரு செயல் மட்டும் தான் வருதுங்க சோ இந்த டேட்டா ஃப்ளோ டயகிராம் கம்ப்ளீட்லி ராங் ஏன் எக்ஸ்டர்னல் எண்ட்ல இருந்து ப்ராசஸ்க்கு டேட்டா வருது ஜஸ்ட் ஒன்லி பட் என்ன செய்யணும் ப்ராசஸ்ல இருந்தும் திருப்பி டேட்டா இங்க வர மாதிரியோ
இல்ல ப்ரோசஸ்ல இருந்து டேட்டா இன்னும் எங்கேயாவது போற மாதிரி ஒரு காட்டு இருந்தால் சொல்றது அதுதான் ப்ரோசஸ் இருக்குதா கட்டாயம் என்ன செய்யணும் அந்த ப்ரோசஸ்க்கு ஒரு இன்புட் அண்ட் ஒரு அவுட்புட் கட்டாயம் இருந்தாலும் எழுதுங்க ஃபர்ஸ்ட் நோட் a process must have at least one input and out. A process must have one input and output. One input and output. அப்ப ஒரு ப்ரோசஸ்க்கு கட்டாயம் ஒரு இன்புட் அண்ட் ஒரு அவுட்புட் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் மினிமம் இருந்தாலும். செகண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் சேம் விஷயம். டேட்டா ஸ்டோரேஜுக்கும் ஒரு இன்புட் வந்தால், அதாவது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ண சொல்லி வந்தால் அந்த டேட்டா கட்டாயம் ரிட்ரீவ் ஆயிருக்கணும், அந்த டேட்டாவும் கட்டாயம் வெளியொடுத்தற்கு போயிருக்கணும். அப்ப இங்கேயும் ஒரு ஏரோ முடியதா ஸ்டார்ட் ஆகும், கட்டாயம் இங்கேயும் அதே விஷயம் நடக்கும். இன்புட் இருக்கணும் அண்ட் அவுட்புட் அங்க இருந்து எடுக்கணும். அப்ப எழுதுங்க செகண்ட் நோட். A data storage also must have an input, must have at least one input, and output. It is one input and output. இப்ப பாப்போம் diagram. So இப்ப இங்க இருக்குது ஒரு ஸ்டோர், சரி இங்க இருக்குது ஒரு சிஸ்டம் and store system and store. Then இங்க இருக்குது external entity. Okay, so start பண்றேன். இங்க போகுது, இதுல இருந்து இங்க போகுதுன்னு சொன்னா இங்க இந்த டயகிராம் சரியானு கேட்டா இல்ல this diagram is wrong. ஏன் wrong ன்னு கேட்டா இவருக்கு இன்புட் சரி அவுட்புட்டும் சரி, பட் ஸ்டோருக்கு இன்புட் மட்டும் தான் இருக்கு, அவுட்புட் இல்ல. அப்ப ஸ்டோர்ல இருந்து என்ன செஞ்சிருக்கணும், ஸ்டோர்ல இருந்து ஒன்றோ இவருக்கு டேட்டா அவுட்புட் ஆகிருக்கலாம், இவருக்கு டேட்டா அவுட்புட் போயிருக்கலாம். சோ இந்த டயகிராம் சரி. அப்படி இல்லையா இன்னொரு டயகிராம். சோ இங்க இருக்குது எக்ஸ்டர்னல் என்டிட்டி, இங்க ஒரு சிஸ்டம், இதுல ஒரு சிஸ்டம் இருக்குது, இதுல ஒரு சிஸ்டம் இருக்குது, இங்க ஒரு ஸ்டோரேஜ். தென் சேம் வே என்ன செய்வோம், இவர் என்ன செய்யுது, இங்க இருந்து டேட்டா சிஸ்டமுக்கு வருது, சிஸ்டம்ல இருந்து இவருக்கும் டேட்டா போகுது. சோ சிஸ்டம்ல வேலை முடிச்சு. ஆனா இவருக்கு டேட்டா வருது, சோ இவங்க டேட்டா ஸ்ட்ரைட்டா இங்க வழங்கணுமா இல்ல ஸ்ட்ரைட்டா இங்க கொடுத்தா இல்ல. அப்ப என்ன செய்யணும், அந்த டேட்டாவை ரிசீவ் பண்றதுக்கு இன்னொரு சிஸ்டம் போடணும், அந்த டேட்டா ரிசீவ் பண்றதுக்கு இன்னொரு சிஸ்டம், போடுறேன். சோ அப்ப இவங்க இருந்து டேட்டா இங்க ரிசீவ் ஆனா அப்ப இதுல அவுட்புட், பட் இதுல இன்புட்டா இல்ல. அப்ப இதுக்கும் ஒரு அவுட்புட் இருந்தாலும் அந்த அவுட்புட் மேபி இவருக்கானதா இருக்கலாம், இல்ல இந்த டேட்டாக்கானதா இருக்கலாம், அதுல பிரச்சனை. பட் ஒவ்வொரு சிஸ்டம் பாருங்க, ஒரு சிஸ்டம் எடுத்தீங்கன்னா இன்புட் இருக்குது அவுட்புட் இருக்குது. இந்த சிஸ்டம் எடுத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட். இந்த ஸ்டோர் எடுத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட். முக்கியம் சொல்ற விஷயம் இல்லைங்களா? சோ அப்ப எக்ஸ்டர்னல் என்டிட்டிக்கு மட்டும்தான் அந்த ரூல் இல்லாது, எக்ஸ்டர்னல் என்டிட்டிக்கு மட்டும்தான் அந்த ரூல் இல்ல. ஒரு சிஸ்டமா இருந்தால் அவருக்கு இன்புட் அவுட்புட் கட்டாயம் இருக்கணும், ஸ்டோரேஜுக்கும் இன்புட் அவுட்புட் கட்டாயம் இருக்கணும். சோ இந்த ரூல்ஸ் எல்லாம் தான் SSADM ரூல்ஸ் அப்படின்னு. சோ எக்ஸாம் பேப்பர்ல SSADM ரூல் ஃபாலோ பண்ணி வரீங்கன்னு சொல்றது இந்த ரூல்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நான் ரெட் லைன்ல மார்க் பண்றேன். என்ன செய்யலாது, எக்ஸ்டர்னல் என்டிட்டில இருந்து இங்க யூஸ் பண்ண இயலாது, அவங்க யூஸ் பண்ண இயலாது. இங்க இன்னொரு ஸ்டோரேஜ் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோர் இருந்தால்
ஸ்டோர்ல இருந்து ஸ்டோருக்கும் டேட்டா ஃப்ளோ இல்லை. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம் வந்தாலும் வரையலாம். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகமா எவ்வளவு பெரிய டேட்டா ஃப்ளோ டயக்ராம் வந்தாலும் வரையலாம். ஓகே, சோ தென் நான் இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸுக்கு டேட்டா ஃப்ளோ டயக்ராம் உங்களுக்கு நான் இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு மார்னிங் சென்ட் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 4:30க்கு எனக்கு கிளாஸ் இருக்குது. இன்றைய படிச்ச கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் குழப்பங்கள் இருந்தால் கேளுங்க. ரெக்கார்டிங் நைட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். See you. See you, Monica.